சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கண்மாயை முறையாக மராமத்து செய்யப்படாததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பழையனூரில் 450 ஏக்கரில் அமைந்திருக்கும் கண்மாயில் 1,45,00,000 ரூபாய் செலவில் மராமத்து பணிகள் நடைபெற்றன. நிர்ணயிக்கப்பட்ட ஆழத்திற்கு கண்மாய் மராமத்து செய்யவில்லை என்றும் மடைகள் அனைத்தும் முறையாக கட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அப்பகுதி விவசாயிகள் இதனால் கண்மாயில் தண்ணீர் தேக்கி விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். ஏக்கர் பரப்பளவு கொண்ட கம்மாய் 1500 ஏக்கர் இங்கே விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த கம்மாயை நம்பித்தான் பல ஊர்கள் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கம்மாய் ஒதுக்கீடு 1,41,957 ரூபாயில் 50 லட்சம் கூட வேலை நடந்திருக்காது. நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. காலாங்கரையில் தண்ணி எடுக்கலை. வைகளில் தண்ணி வர்றதுக்கு வரத்து கால்வாயே தோண்டலை. வரத்து கால்வாய் தோண்டாதான் தண்ணி உள்ளே வரும். அதையும் தோண்டலை. எதுவுமே இல்லை. ஊடால மண்ணை 4 எடுத்து மண்ணை போட்டு ரோஸ் லேசாக பண்ணிவிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப இது மோசமான நிலைமையில் இருக்குது. அரசு இதை பரிசீலனை செய்யணும். மராமத்து பணிகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் ஒப்பந்ததாரரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.